நீயும் உன் மகனும் சரோவை போய் பார்க்க போறீங்களே, அதுதான் சரோவுக்கு அவசகனம். ச்சே, போஸ் அண்ணனும் தானே நீங்க வந்துட்டே போயிருக்கலாம்ல. ஏன் அப்படி சொல்றீங்க? இவ்வளவு நல்ல டீயை மிஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொன்னேன். தனத்துக்கு இங்க வரணும்னு ஆசைதான். ஆனா போஸ் மாமாக்கு தான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இருக்காதா பின்ன? 1000 சொன்னாலும் இது அண்ணன் வீடு. அண்ணன் போஸ் கிட்ட நல்லபடி நடந்துக்கல, அந்த சங்கடம் அவர் மனசுல இருக்கத்தானே செய்யும். காரணம் என்னதான் இருந்தாலும் எனக்கு தான் குடுப்பனை இல்ல. பாவம், ஊர்ல இருந்து மெட்ராஸ்க்கு வந்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு ஒருவேளை சாப்பாடு கூட போட முடியாத பாவி ஆயிட்டேன். எனக்கு நீங்க வீடு வாசல் இருந்து என்ன பிரயோஜனம்? வயித்து புள்ளக்காரி வந்து ஒரு நாள் கூட தூங்கி எழுந்திருச்சு போக முடியாம. சரி விடுங்க, நீ காலம் இப்படியே போகுது. நீங்க வேணா பாருங்க, ஒரு நாள் தனா அண்ணி அவங்க குழந்தையோட நம்ம வீட்டுக்கு வர போறாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மனசு போல சந்தோஷமா எல்லாம் செஞ்சு அனுப்புங்க. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். பாவம் தனம் வருத்தத்தோட போவால்ல. நீங்க வேற, போஸ் அண்ணன் எவ்வளவு பெரியமா பாத்துக்கிறாரு அண்ணிய, கங்காரு குட்டிய பாத்துக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு நீ. உண்மைதான். நானும் கவனிச்ச அண்ணி, எவ்வளவு அக்கறைங்கிறீங்க மனுஷனுக்கு பொண்டாட்டி மேல. கையில காசு இல்லைன்னா கூட யாருக்கிட்டையாவது கடனோட வாங்கியாவது பொண்டாட்டிக்கு செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஏன், நான் வயசுல சின்னவன் தானே, எங்கிட்ட வந்து பணம் கேட்கிறாரு வெக்கத்தை விட்டு. ஏன் பொண்டாட்டிக்கு செய்யணுங்கிறதுக்காக அவ்வளவு ஒரு பாசம், கோவம், ரோஷம் எல்லாத்தையும் விட்டுட்டாரு நீ தானே உன்னிக்காக. தங்கமான மனுஷன். செல்வம், உங்க வாயால ஒருத்தர் பாராட்டு வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். நிஜமாவே போஸ் மாமா ஒரு சாதனையாளர் தான். அது சரி, நீங்களும் தானே மாசமா இருக்கீங்க. இந்த செக்கப் பிக்கப் போறது கிடையாதா? அண்ணா ஆஸ்பத்திரி கூட்டு போறாரா இல்லையா? அதுக்கு அவசியமே இல்ல செல்வம். டாக்டர் கிட்ட எதுக்கு போறாங்க? ஏதாவது பிரச்சனை இருந்தா தானே. நான் தான் நல்லா இருக்கேனே, அதான் உங்க அண்ணன் என்ன டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதே இல்ல. அது சரி, நாம இன்னைக்கு புருஷனை விட்டு கொடுத்துருக்கோம். இதை பாருங்க, நீ அண்ணன் சரியான பிசினஸ் பைத்தியம். பொண்டாட்டி அழைச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம், செக்அப் பண்ணோம், இந்த பொறுப்பெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. அது அவரை சொல்லி குத்தம் இல்ல. சின்ன வயசுல இருந்து அம்மா சொல்லியே எல்லா வேலையும் செஞ்சாச்சு. இது சுயமா சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயம். எங்க அத்தை வாங்க, வா நிர்மலா உட்காருங்க. ஏண்டா, ஏதோ கப்பலே கவுந்து போன மாதிரி யாருக்கோ என்னவோ அவசரம்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு போன, இங்க வந்து இவ்வளோட பேசிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்டு கிட்ட பணத்தை கொடுத்தாச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா, மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். வீட்டுக்கு போற வழியில இங்க வந்த. நீ எங்க இங்க? ஏன் நீ மட்டும்தான் வரலாமா? நான் இவ்வளவு வரக்கூடாதா? அம்மா தாயே, உனக்கு இல்லாத உரிமையா? இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லி கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தோடய நான் கிளம்புறேன். வரேன். நீ ஆமா, மாணிக்கம் எங்க? எப்போ வருவான்? அவரு இவ்வளவு சீக்கிரத்துல வரமாட்டாரு, லேட்டா தான் வருவாரு. இப்போ உடம்புக்கு எப்படி இருக்கு? ஏதாவது வித்தியாசமா தெரியுதா, இல்ல வழக்கம் போல தானே? இல்ல, எப்பவும் போல நல்லாதான் இருக்கேன். ஆஹா, ஆமா, உங்க அக்கா தனம் உனக்கு முன்னாடி உண்டானவ தானே? என்ன ஒரு 2 மாசம் இருக்குமா? இருக்கும் அத்தை, எனக்கு சரியா கணக்கு தெரியல. அவ உடம்பு எப்படி இருக்குதா? ஏதாவது செய்தி தெரியுமா? இல்ல, ஒரு இதுக்காக தான் கேக்குறேன். புள்ள உண்டாயிருக்கும் போது ஒவ்வொரு மாசமும் சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரும், அதுக்காக தான் கேட்டேன். எனக்கு அத பத்தி எல்லாம் விவரம் தெரியல. ஏன் லெட்டர் கிட்டர் போடுற பழக்கம் கிடையாதோ? நேர்ல தான் பாத்துக்க முடியாட்டாலும் அவளாவது உனக்கு லெட்டர் போடலாம், இல்ல நீயாவது அவளுக்கு லெட்டர் போடலாமே. அண்ணி, 1 ஹவருக்கு முன்னாடி மார்க்கெட் பக்கம் வந்திருந்தீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, இதே மாதிரி ஒரு சாரிய மார்க்கெட் ஏரியாவுல பார்த்தேன், அதான் கேட்டேன். இல்லையே நிர்மலா, நம்ம வீட்டுக்கு தான் அவரே காய்கறி வாங்கிட்டு வந்துடுறாரே, நான் எதுக்கு மார்க்கெட்லாம் போகணும்? ஆஹா, காலையில இருந்து வீட்லயே அடைஞ்சு கிடக்குற, எங்கேயும் போகாம?